ஓடிட்டு இருந்தனால அந்த படமே சரி இப்போ பார்த்தலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து இப்போது 5 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பார்த்தோன்னுமே அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட அந்த டைரக்டர் எப்படியா கொஞ்சம் பிடியான்னேன். அந்த ஆள் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு. கேட்டால் அவர் பிஸியாக இருக்கார், நீங்கள் ஒரு பிஸியாக இருக்கிறதுல அவர் பேர் சொல்லிட்டார். அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கோடிகளெல்லாம் நம்பாமல் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்து அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக சில பேருக்கு சிலது பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க. சில பேர் கங்கணம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமையை காமிக்கணும்னு சில நேரங்கள் விமர்சனங்கள் அப்படி தப்பாக எழுதுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க. மனசில் இருக்கிறத ஓப்பனாக வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறேன். அதில் தான் நிறைய படங்கள் சின்ன படங்கள் இப்போ இவங்க சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியார் இருப்பார், தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டண்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம்கேல இருக்கார் அப்படின்னு. ஸோ அவர் படத்தில் நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டைரக்டருக்கும் அவர் டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிட மாட்டாங்க. ஏன்னா